ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மூலம் ஒவ்வொரு வினைக்கும் மூலமாகிய கருப்பொருள் இறைவனால் திருஷ்டிக்கப்படுவது. அத்திருஷ்டியை இறைவன்தான் நமக்கு அளித்தான் என்பதை உணரும் தருவாயில் எல்லாம் இன்பமயமாகிறது. இறைவன் நமக்கு அளித்த மூலத்தை ஒவ்வொரு நிலையிலும் அவன் தாழ் பணிந்து இறைவன் தான் நம்மை நடத்தி வைக்கிறான் என்பதை உணரும் ஆன்மாக்களில் இறைவன் நிரந்தரமாக குடிகொண்டிருக்கிறான். உலகில் இதுவரை யாரும் அறிந்து உணர்ந்து கூறாததை நம்மால் கூற முடியாது. ஏனெனில் அது ஏதோ ஒரு காரணத்திற்காக எப்போதோ யாரால் படைக்கப்பட்டிருக்கும். அந்த படைப்பை உணர்ந்த பொருளுக்கு தன்மையை உணர்ந்து பொருளாய் நாம் மாறும் பட்சத்தில் நமக்கு அனைத்தும் விளங்கும். அதில் கூற வேண்டியவை, கூறக்கூடாதவை, நன்மை தீமை வைக்கக்கூடியதை நிர்வகித்து ஒவ்வொன்றும் நமக்கானதாய் நல்லதே நினைக்க, நல்லதே நடத்த வழிவகுக்கும் எல்லாம் வல்ல பரம்பொருள் ஈசன் அவனால் தான் முடியும். இறைவன் வழியில் நடப்பவரை இறைவன் அழகாக நடத்தி வைப்பான். நாம் ஆன்மாவை தவிர்த்து மனதளவில் செயல்படும் போது நம் எண்ணத்தில் இறைவன் தோன்றியதை விதைப்பான். இறைவன் கேட்டதை கொடுப்பான், கேட்காததையும் கொடுப்பான். கொடுப்பதை தவிர வேறொன்றும் அவருக்கு தெரியாது. அவர் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை தடையின்றி எப்பொழுதும் கொடுக்க வல்லான் ஈசன் ஒருவனே. உலகில் தோன்றி அனைத்தும் மூலாதாரமாய் விளங்குவது பரம்பொருள் ஈசன். ஈரேழு உலகத்திற்கும் ஈரேழு ஜென்மாக்களையும் கட்டி காக்கும் இறைவன் ஆனந்தமயமானவன். அவனுக்கு அவனால் படைக்கப்பட்ட பொருளை பாதுகாப்பது ஒவ்வொரு நிலையிலும் உறுதிப்படுத்தி கொண்டிருப்பான். வாழ்ந்த முன்னோர்களின் வரலாற்றை கவனித்து நம் வாழ்வை நமக்காக வாழ்ந்து நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வாழ்வதுதான் இறைத்தன்மை. இறையை உணர உணர எல்லாம் இன்பமயம். இந்த மூலமாகப்பட்டது நாம் வந்த வினையை தேடி, வினையை உண்டாக்கியவரை தேடி, நம் வினையை அறுத்து மனித பிறவி கொண்டான வாழ்வியலில் வாழ்ந்து இறைவனடி சேர வழிவகுக்கும். ஒவ்வொரு வித்துக்கும் மூலாதாரம் உண்டு. அந்த வித்துக்கு மூலாதாரம் இறைவன் ஒருவனே. நம் உயிர் எங்கிருக்கிறது என்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். உணர்வில் உணரலாம், இறைவன் உணர்த்தினால் விரைவில் உணரலாம். அந்த மூலாதாரமாகிய பரம்பொருள் ஈசனை நாடும் காலத்தில் நமக்கு நன்மையை விளைவிப்பான். நாடுவது மிக மிக எளிது. அவன் மனது வைத்தால். நம் புற மனத்தால் இறைவனை தேட அகமனத்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அகத்தில் புறமாய், புறத்தில் அகமாய் இந்த பிறவியில் இறைவனை அடைய எந்நேரமும் இறைநாமத்தை சொல்லி நாம் செய்யக்கூடிய செயல்களை நேர்வழியில் செய்து அனைத்து உயிர்களுக்குமான நம் பணியை செய்யும் போது இந்த மூலாதாரத்தை நமக்கு உணர்த்தி வைப்பான் இறைவன். மண் தோன்றி கல் தோன்ற காலத்தே முன் தோன்றி மூத்த குடிகளை உருவாக்கியவன்
வான்வெளியில் உலாவிக் கொண்டிருக்கும் பரம்பொருள் ஈசன் வாழ்வியல் முறையில் ஒவ்வொரு உயிர்களும் தன் பணியை சிறக்க எல்லாமல்ல எம்பெருமான் அவர்களை அரவணைத்து காப்பான். ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மூலம் ஒவ்வொரு வினைக்கும் மூலமாகிய கருப்பொருள் இறைவனால் திருஷ்டிக்கப்படுவது. அத்திருஷ்டியை இறைவன்தான் நமக்கு அளித்தான் என்பதை உணரும் தருவாயில் எல்லாம் இன்பமயமாகிறது. இறைவன் நமக்கு அளித்த மூலத்தை ஒவ்வொரு நிலையிலும் அவன் தாழ் பணிந்து இறைவன் தான் நம்மை நடத்தி வைக்கிறான் என்பதை உணரும் ஆன்மாக்களில் இறைவன் நிரந்தரமாக குடிகொண்டிருக்கிறான். உலகில் இதுவரை யாரும் அறிந்து உணர்ந்து கூறாததை நம்மால் கூற முடியாது. ஏனெனில் அது ஏதோ ஒரு காரணத்திற்காக எப்போதோ யாரால் படைக்கப்பட்டிருக்கும். அந்த படைப்பை உணர்ந்த பொருளுக்கு தன்மையை உணர்ந்து பொருளாய் நாம் மாறும் பட்சத்தில் நமக்கு அனைத்தும் விளங்கும். அதில் கூற வேண்டியவை, கூறக்கூடாதவை, நன்மை தீமை பயக்கக்கூடியதை நிர்வகித்து ஒவ்வொன்றும் நமக்கானதாய் நல்லதே நினைக்க நல்லதே நடத்த வழிவகுக்கும் எல்லாம் வல்ல பரம்பொருள் ஈசன் அவனால் தான் முடியும். இறைவன் வழியில் நடப்பவரை இறைவன் அழகாக நடத்தி வைப்பான். நாம் ஆன்மாவை தவிர்த்து மனதளவில் செயல்படும் போது நம் எண்ணத்தில் இறைவன் தோன்றியதை விதைப்பான். இறைவன் கேட்டதை கொடுப்பான், கேட்காததையும் கொடுப்பான். கொடுப்பதை தவிர வேறொன்றும் அவருக்கு தெரியாது. அவர் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை தடையின்றி எப்பொழுதும் கொடுக்க வல்லான் ஈசன் ஒருவனே. உலகில் தோன்றி அனைத்தும் மூலாதாரமாய் விளங்குவது பரம்பொருள் ஈசன். ஈரேழு உலகத்திற்கும் ஈரேழு ஜென்மாக்களையும் கட்டி காக்கும் இறைவன் ஆனந்தமயமானவன். அவனுக்கு அவனால் படைக்கப்பட்ட பொருளை பாதுகாப்பது ஒவ்வொரு நிலையிலும் உறுதிப்படுத்தி கொண்டிருப்பான். வாழ்ந்த முன்னோர்களின் வரலாற்றை கவனித்து நம் வாழ்வை நமக்காக வாழ்ந்து நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வாழ்வதுதான் இறைத்தன்மை. இறையை உணர உணர எல்லாம் இன்பமயம். இந்த மூலமாகப்பட்டது நாம் வந்த வினையை தேடி, வினையை உண்டாக்கியவரை தேடி, நம் வினையை அறுத்து மனித பிறவி கொண்டான வாழ்வியலில் வாழ்ந்து இறைவனடி சேர வழிவகுக்கும். ஒவ்வொரு வித்துக்கும் மூலாதாரம் உண்டு. அந்த வித்துக்கு மூலாதாரம் இறைவன் ஒருவனே. நம் உயிர் எங்கிருக்கிறது என்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். உணர்வில் உணரலாம், இறைவன் உணர்த்தினால் விரைவில் உணரலாம். அந்த மூலாதாரமாகிய பரம்பொருள் ஈசனை நாடும் காலத்தில் நமக்கு நன்மையை விளைவிப்பான். நாடுவது மிக மிக எளிது. அவன் மனது வைத்தால். நம் புற மனத்தால் இறைவனை தேட அகமனத்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அகத்தில் புறமாய், புறத்தில் அகமாய்
இந்த பிறவியில் இறைவனை அடைய எந்நேரமும் இறை நாமத்தை சொல்லி நாம் செய்யக்கூடிய செயல்களை நேர்வழியில் செய்து அனைத்து உயிர்களுக்குமான நம் பணியை செய்யும்போது இந்த மூலாதாரத்தை நமக்கு உணர்த்தி வைப்பான் இறைவன். மண் தோன்றி கல் தோன்ற காலத்தே முன் தோன்றி மூத்த குடிகளை உருவாக்கியவன் வான்வெளியில் உலாவிக் கொண்டிருக்கும் பரம்பொருள் ஈசன். வாழ்வியல் முறையில் ஒவ்வொரு உயிர்களும் தன் பணியை சிறக்க எல்லாமல்ல எம்பெருமான் அவர்களை அரவணைத்து காப்பான். ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. எல்லாமல்ல எம்பெருமான் ஈசன் திருவடிகள் பாதம் பணிந்து இந்த மாலை பொழுதில் என் எண்ணத்தில் தோன்றிய சிறு துளியை பகிர ஆசைப்படுகிறேன். ஓம் நமச்சிவாய. நம் முன்னோர்கள் வாழ்க்கை வியப்பானது. வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு மிக மிக முக்கியமானது. அவர்கள் நமக்காக விட்டு சென்ற அனைத்துமே வாழ்வியலில் முதன்மையாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. நம் உடல் இயக்கத்தை ஆதாரமாக இருக்கும் சக்கரங்களை ஒவ்வொன்றாக பகுத்தாய்ந்து உணர்ந்து அதை வெளியில் இறைவனால் படைக்கப்பட்டதாக கூறினார்கள். மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா, சகசிரதலம். இந்த ஆக்ஞா சகசிரதலம் இறைவனுடன் நேரடி தொடர்பில் உள்ளது. மற்ற ஐந்தும் நம் உடலுக்கு உண்மையாய் இருக்கக்கூடிய சக்கரங்களாகும். இதை பகுத்தாய்ந்து இதை இவர்களுக்கு வாழ்வியல் முறையில் உணர்ந்தால் மட்டுமே உணர முடியும். படிப்பினையாக இதை புகுத்த வேண்டி முக்காலத்திற்கும் தகுந்தாற்போல் இறைவனால் அளிக்கப்பட்ட இந்த சக்கரத்திற்காக படிப்பினையாக வைத்தார்கள். அதையும் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், வரலாறு இந்த ஐந்தும் சக்கரத்தோடு தொடர்புள்ளதாக உணர்ந்தது. அப்படி முன்னோர்கள் உணர்ந்ததை இன்று நாம் படிப்பினையாய் படித்து வாழ்வாதாரத்துக்குத்தான் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக்ஞாவும் சகசதலையும் தொடும்போது வாழ்க்கை முழுமையடைகிறது. நம் சமுதாயத்திற்கு மூலாதாரமான தமிழ் அனைவருக்கும் எப்படியாகலும் பேச, ஓரளவுக்கு எழுத படிக்க அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அவருடைய பெயரையாவது மூலாதாரமான தமிழில் எழுத கற்றுக்கொண்டிருப்பார்கள். இந்த தமிழ்தான் உலகத்திற்கு அனைத்திற்கும் முழு முதலான எழுத்துக்களாகும். அதையும் இயற்கையோடு ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆரம்பம் முதல் இறுதி வரை அதுதான் என்று வரையறுத்து கூறியிருக்கிறார்கள். உயிரெழுத்தாக, மெய்யெழுத்தாக, இறைவனோட சேருதல் ஆயுத எழுத்தாக, ஆக மொத்தம் 248 எழுத்துக்களையும் தொகுத்து வாழ்வியல் இதுதான் அனைத்துமே இதில் அடங்கியிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி மூலாதாரத்தை அனைவரும் உணர்ந்து உணரவிட்டாலும் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். அதை உணர்ந்தால் முத்தமிழும் நமக்கு சங்கமமாகும். அடுத்தது சுவாதிட்டானம். சுவாதிட்டானம் ஆங்கிலம். அந்த ஆங்கிலத்தை உணர வேண்டும். ஒரு குருவை தேடி
மூலாதாரத்திற்கு அடுத்த சக்கரமாகிய சுவாதிட்டானத்தில் நடைபெறும் சக்தியை கவனிக்க ஆங்கில வார்த்தை புலப்படுவது போல் நமக்கும் புலப்படும். அதில் கை தேர்ந்தவர்கள் ஒரு சிலரே. உதாரணத்துக்கு, அவர்கள் தொடக்க கல்வி முதல் பள்ளி இறுதி கல்வி வரை படிப்போடு சரி உணர்வதில்லை. உணர்ந்தவர்கள் படிப்பாளியாக ஆங்கில புலமை பெற்றவர்களோ சுவாதிட்டானம் அளவில் அவர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்கள் முழுமையாக சுவாதிட்டானம் வேலை செய்து கொண்டிருக்கும். இதற்கு அடுத்தபடியாக மணிப்பூரகம், கணிதம் ஒவ்வொன்றையும் கணக்கிட்டு வாழ்வியல் முறையில் கணக்கிட்டு நாம் தெரிந்ததையும் எதிர்படும் செயல்களை பகுப்பாய்ந்து கணக்கிட்டு ஒவ்வொரு முறையும் நாம் போடும் கணக்கு சரிவர இயங்க செய்வதுதான் மணிப்பூரகம். அதில் ஒரு சிறு பிழை இருந்தாலும் விடை கிடைக்காது. அதுபோல் நாம் உடலுக்காக உண்ணும் உணவை கணக்கிட்டு அற்புதமாக கூட்டல், கழித்தல், பெருத்தல், வகுத்தல் போல ஒவ்வொரு முறையும் கணக்கிட்டு உணவை உண்ணும்போது மணிப்பூரகம் இயல்பாய் வேலை செய்து உடலை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அநாகதம், அறிவியல். நம் உயிர் இயங்கக்கூடியது எதனால் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஞானிகள் இறைவனால் படைக்கப்பட்ட உயிர் இந்த இதய துடிப்பினால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அநாகதம் என்று அறிவியலாய் வல்லுனர் நமச்சிவாயம் அறிவியல் வல்லுநர்களால் பகுப்பாய்ந்து நம் முன்னோர்கள் விட்டு சென்ற பாதையை கடைபிடித்து புது கண்டுபிடிப்புகளும் அறிவியல் மூலமாக நமக்கு உணர்த்தி வாழ்வியலை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். விசுத்தி, வரலாறு. நாம் செய்யக்கூடிய செயல்கள் யாவும் வரலாறாகப்படுகிறது. அந்த வரலாற்றை வெளியுலகம் சென்று உள்ளுலகம் சென்று அனைத்துக்கும் அனுப்பும் பாதையை வடிகட்டியாய் நம் இறைவன் நம் விஷயத்தில் இருந்து நம்மை வழிநடத்தி உள்ளே செல்ல வேண்டியதை அனைத்தையும் நம் உடலுக்கு ஏற்றதாய் மாற்றி அது ஒரு வரலாறு சகாப்தமாய் செரிமானம் பண்ணி அதில் இருக்கும் நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தீமை கழிவுகளை வெளியேற்றுகிறது. ஆக்ஞா, மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி. இந்த ஆக்ஞா என்பது இறைவனுடன் நேரடி தொடர்பில் உள்ளது. இந்த 5 சக்கரத்தையும் நாம் சுவாசத்தில் உணர்ந்து அந்த சுவாசத்திற்கு ஏற்ப இறைவனடி தொழ ஆக்ஞா சக்கரமாகிய இறைநிழல் நம்மளை தொடர ஆரம்பிக்கும். எந்நேரமும் அந்த இறைநிலை தொழும்போது நாம் நம்மை மறந்து சகசிரதலமாகிய இறைவனுடன் தொடர்பில் இருப்போம். விண்ணுலகுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும். அந்த விண்ணுலக தொடர்பு வந்தால் நம் உடலும் மனதும் தேகமும் பிரகாசமாய் இறைவனிடம் ஒளிவடைத்து காத்து கொண்டிருக்கும். அந்த ஒளிச்சுடர் வரும் வரை நாம் நம்மை உணர்ந்து பெரியவர்கள் நமக்காக விட்டு சென்ற சக்கரங்களாகிய படிப்பையும் உணர்ந்து சக்கரத்தையும் உணர்ந்து இறைவன் பாதத்தில் சரணாகதி அடைய எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசன் துணை புரிய வேண்டுகிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசன் திருவடிகள் பாதம் பணிந்து
இந்த மாலை பொழுதில் என் எண்ணத்தில் தோன்றிய சிறு துளியை பகிர ஆசைப்படுகிறேன். ஓம் நமச்சிவாய. நம் முன்னோர்கள் வாழ்க்கை வியப்பானது. வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு மிக மிக முக்கியமானது. அவர்கள் நமக்காக விட்டு சென்ற அனைத்துமே வாழ்வியலில் முதன்மையாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. நம் உடல் இயக்கத்தை ஆதாரமாக இருக்கும் சக்கரங்களை ஒவ்வொன்றாக பகுத்தாய்ந்து உணர்ந்து அதை வெளியில் இறைவனால் படைக்கப்பட்டதாக கூறினார்கள். மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா, சகசிரதலம். இந்த ஆக்ஞா சகசிரதலம் இறைவனுடன் நேரடி தொடர்பில் உள்ளது. மற்ற ஐந்தும் நம் உடலுக்கு உண்மையாய் இருக்கக்கூடிய சக்கரங்களாகும். இதை பகுத்தாய்ந்து இதை இவர்களுக்கு வாழ்வியல் முறையில் உணர்ந்தால் மட்டுமே உணர முடியும். படிப்பினையாக இதை புகுத்த வேண்டி முக்காலத்திற்கும் தகுந்தாற்போல் இறைவனால் அளிக்கப்பட்ட இந்த சக்கரத்திற்காக படிப்பினையாக வைத்தார்கள். அதையும் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், வரலாறு இந்த ஐந்தும் சக்கரத்தோடு தொடர்புள்ளதாக உணர்ந்தது. அப்படி முன்னோர்கள் உணர்ந்ததை இன்று நாம் படிப்பினையாய் படித்து வாழ்வாதாரத்துக்குத்தான் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக்ஞாவும் சகசதலையும் தொடும்போது வாழ்க்கை முழுமையடைகிறது. நம் சமுதாயத்திற்கு மூலாதாரமான தமிழ் அனைவருக்கும் எப்படியாகிலும் பேச, ஓரளவுக்கு எழுத படிக்க அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அவருடைய பெயரையாவது மூலாதாரமான தமிழில் எழுத கற்றுக்கொண்டிருப்பார்கள். இந்த தமிழ்தான் உலகத்திற்கு அனைத்திற்கும் முழு முதலான எழுத்துக்களாகும். அதையும் இயற்கையோடு ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆரம்பம் முதல் இறுதி வரை அதுதான் என்று வரையறுத்து கூறியிருக்கிறார்கள். உயிரெழுத்தாக, மெய்யெழுத்தாக, இறைவனோட சேருதல் ஆயுத எழுத்தாக, ஆக மொத்தம் 248 எழுத்துக்களையும் தொகுத்து வாழ்வியல் இதுதான் அனைத்துமே இதில் அடங்கியிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி மூலாதாரத்தை அனைவரும் உணர்ந்து, உணரவிட்டாலும் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். அதை உணர்ந்தால் முத்தமிழும் நமக்கு சங்கமமாகும். அடுத்தது சுவாதிட்டானம். சுவாதிட்டானம் ஆங்கிலம். அந்த ஆங்கிலத்தை உணர வேண்டும். ஒரு குருவை தேடி மூலாதாரத்திற்கு அடுத்த சக்கரமாகிய சுவாதிட்டானத்தில் நடைபெறும் சக்தியை கவனிக்க ஆங்கில வார்த்தை புலப்படுவது போல் நமக்கும் புலப்படும். அதில் கை தேர்ந்தவர்கள் ஒரு சிலரே. உதாரணத்துக்கு அவர்கள் தொடக்க கல்வி முதல் பள்ளி இறுதி கல்வி வரை படிப்போடு சரி உணர்வதில்லை. உணர்ந்தவர்கள் படிப்பாளியாக ஆங்கில புலமை பெற்றவர்களோ சுவாதிட்டானம் அளவில் அவர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்கள் முழுமையாக சுவாதிட்டானம் வேலை செய்து கொண்டிருக்கும். இதற்கு அடுத்தபடியாக மணிப்பூரகம், கணிதம் ஒவ்வொன்றையும் கணக்கிட்டு வாழ்வியல் முறையில் கணக்கிட்டு நாம் தெரிந்ததையும் எதிர்படும் செயல்களை பகுப்பாய்ந்து கணக்கிட்டு ஒவ்வொரு முறையும் நாம் போடும் கணக்கு சரிவர இயங்க செய்வதுதான் மணிப்பூரகம்.
அதில் ஒரு சிறு பிழை இருந்தாலும் விடை கிடைக்காது. அதுபோல் நாம் உடலுக்காக உண்ணும் உணவை கணக்கிட்டு அற்புதமாக கூட்டல், கழித்தல், பெருத்தல், வகுத்தல் போல ஒவ்வொரு முறையும் கணக்கிட்டு உணவை உண்ணும்போது மணிப்பூரகம் இயல்பாய் வேலை செய்து உடலை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அநாகதம் அறிவியல் நம் உயிர் இயங்கக்கூடியது எதனால் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஞானிகள் இறைவனால் படைக்கப்பட்ட உயிர் இந்த இதய துடிப்பினால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அநாகதம் என்று அறிவியலாய் வல்லுனர் நமச்சிவாயம் அறிவியல் வல்லுநர்களால் பகுப்பாய்ந்து நம் முன்னோர்கள் விட்டு சென்ற பாதையை கடைபிடித்து புது கண்டுபிடிப்புகளும் அறிவியல் மூலமாக நமக்கு உணர்த்தி வாழ்வியலை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். விசுத்தி வரலாறு நாம் செய்யக்கூடிய செயல்கள் யாவும் வரலாறாகப்படுகிறது. அந்த வரலாற்றை வெளியுலகம் சென்று உள்ளுலகம் சென்று அனைத்துக்கும் அனுப்பும் பாதையை வடிகட்டியாய் நம் இறைவன் நம் விஷயத்தில் இருந்து நம்மை வழிநடத்தி உள்ளே செல்ல வேண்டியதை அனைத்தையும் நம் உடலுக்கு ஏற்றதாய் மாற்றி அது ஒரு வரலாறு சகாப்தமாய் செரிமானம் பண்ணி அதில் இருக்கும் நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தீமை கழிவுகளை வெளியேற்றுகிறது. ஆக்ஞா மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி. இந்த ஆக்ஞா என்பது இறைவனுடன் நேரடி தொடர்பில் உள்ளது. இந்த 5 சக்கரத்தையும் நாம் சுவாசத்தில் உணர்ந்து அந்த சுவாசத்திற்கு ஏற்ப இறைவனடி தொழ ஆக்ஞா சக்கரமாகிய இறைநிழல் நம்மளை தொடர ஆரம்பிக்கும். எந்நேரமும் அந்த இறைநிலை தொழும்போது நாம் நம்மை மறந்து சகசிரதலமாகிய இறைவனுடன் தொடர்பில் இருப்போம். விண்ணுலகுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும். அந்த விண்ணுலக தொடர்பு வந்தால் நம் உடலும் மனதும் தேகமும் பிரகாசமாய் இறைவனிடம் ஒளிவடைத்து காத்து கொண்டிருக்கும். அந்த ஒளிச்சுடர் வரும் வரை நாம் நம்மை உணர்ந்து பெரியோர்கள் நமக்காக விட்டு சென்ற சக்கரங்களாகிய படிப்பையும் உணர்ந்து சக்கரத்தையும் உணர்ந்து இறைவன் பாதத்தில் சரணாகதி அடைய எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசன் துணை புரிய வேண்டுகிறேன். ஓம் நம சிவாய.